இன்றைய தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. அதாவது ஒருவர் அவருடைய மனதில் எப்படிப்பட்டதான எண்ணம் சிந்தனைகளை வைத்திருக்கிறாரோ அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறார். அதாவது இருதயத்தின் வெளிப்பாடுதான் எங்களுடைய குணமாக இருக்கிறது. நாங்கள் எப்படிப்பட்ட குணத்தை கொண்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுடைய எண்ணம், சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகளாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று எங்களோடு சொன்னாலும் கூட இருதயத்தின் நினைவு எங்களோடு இருப்பதில்லை. அதாவது வெறும் வாயின் வார்த்தைகளாக மாத்திரமே இருக்குமே ஒழிய மனப்பூர்வமான வார்த்தைகளாக இருக்காது. எங்களுடைய இதயத்தின் நினைவு தேவனாக இருந்தால் எங்களிடத்திலிருந்து தேவன் வெளிப்படுவார். எங்களுடைய இதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் தேவனாகவும் தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். தேவனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர் ஊழியம் செய்கிற காலப்பகுதியாகவுமே நன்மை செய்பவராய் சுற்றித் திரிந்தார். அதே போல எங்களுடைய இருதயத்தின் எண்ணமும் நன்மை செய்கிறதில் இருக்க வேண்டும். அப்படி நன்மை செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். மனிதர்கள் சாதாரணமாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வாயின் வார்த்தைகள் வேறாக இருக்கும். ஆனால் தேவன் முகத்தை அல்ல, எங்களுடைய இருதயத்தையே பார்க்கிறார். ஆகையால் எங்களுடைய இதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதன் நினைவுகள் தேவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். Have a nice day.